வெல்கம் டு இங்ஸ் vlogs. நம்ம எல்லாருமே நம்ம ஊரை விட்டு புதுசாக ஏதாவது ஒரு சிட்டிக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருந்திருப்போம். ஃபஸ்ட் டைமாக மூவ் ஆகும்போது, ஃபஸ்ட் டைமாக வேறு ஊருக்கு போகும்போது ஊரெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு வந்து ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போனேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வேறு ஊருக்கு போனேன். ஸோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எப்படி போகிறது, எந்த பஸ்ஸில் ஏறுறது, எந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குறது, எந்த ட்ரெயினில் போகிறது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. போக போக தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் திரும்ப கோயம்புத்தூருக்கு வந்து நான் மூவ் ஆனேன். கோயம்புத்தூருக்கு போகும்போது அதோட ஸோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்தால் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, க்ரௌடு. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னென்னா இன்ட்ரோவர்ட்டாக இருந்து இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் என்னெல்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிக்குள்ளே சர்வே ஆகிறதுக்கு நான் எதுக்கெல்லாம் பயப்பட்டனோ அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். தனியாக வந்து பஸ்ஸில் போகிறது, வண்டியில் போகிறது, இந்த மாதிரி தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு சென்னைக்கு போகும்போது செம பயமாகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா தான் வந்து எனக்கு வந்து கைட் பண்ண, இப்படி போனோம், அப்படி வரணும், இந்த பஸ்ஸில் ஏறணும், அந்த ட்ரெயினில் போகணும், அதெல்லாம். அதுக்கப்புறம் திரும்ப நான் பெங்களூர் வந்தேன். பெங்களூர் வந்தபோது செம பயம். எப்படி எந்த பஸ்ஸில் ஏறுறது, இங்கே எங்கே பார்த்தாலும் செம கூட்டமாகுது, செம டிராஃபிக்கு. பெங்களூர் தான் டிராஃபிக்கு பேர் போன இடம். அதனால் செம டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெட்ரோவில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்காகவே நான் வந்து சும்மாவே 4-5 தடவை வந்து போயிட்டு வந்தேன் மெட்ரோவிலே. அதுக்கப்புறம் பஸ்லேயும் அப்படி தான், யாரும் என் கூட வரல, நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்தேன். அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கற்றுக்க முடிஞ்சிச்சு. சிட்டியில் எல்லா இடத்துக்கும் எப்படிலாம் போகிறது, எந்தெந்த பஸ்லாம் போகுது, எல்லாமே நான் கொஞ்சமாக கற்றுக்கினேன். நீங்களும் இந்த சிட்டிக்கு போகும்போது உங்களுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தனியாக எப்படிலாம் ட்ராவல் பண்ணி கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடு போனீங்களா அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. உங்களால் எதுவுமே கற்றுக்க முடியாது. இதே நீங்கள் தனியாக போனீங்கன்னா எல்லாமே நீங்களே ஓனாக பண்ணும்போது நீங்களே எல்லாமே கற்றுக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தனியாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு போகிறதோட தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எல்லாத்துக்கும் கற்றுக்கிறதுக்கு. இருக்கிறதே டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுக்கிறது, அப்புறம் யாராவது எங்கேயாவது போகணுன்னா யார்கிட்டையாவது வழி கேட்குறது, அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். என்ன நினைப்பாங்க, ரொம்ப ஏதோ சொல்கிறது ஒரு வாழ்க்கையிலே பண்ணாத விஷயத்தெல்லாம் அப்போ தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறது தான். ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கணும். பஸ்ஸில் போகிறதுக்கு எப்படி, அதுக்கப்புறம் ரேப்பிடோ புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட்டோவில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, மெட்ரோவில் போகிறது, எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக யார் கூடயாவது போயிட்டு கற்றுக்கலாம். அப்படி இல்லை நீங்களே போயிட்டு கற்றுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சிட்டியில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். பார்த்தாலும் ஒரே பில்டிங்காக இருக்கும், ஒரே சமபரப்பே இருக்காது. ஏதாவது கிரவுண்டு பார்க்கும்போது மட்டும்தான் சமபரப்பாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டிங்கு, வீடு, அப்பார்ட்மெண்ட்டு,
கம்பெனி அது இதுன்னு கிடக்கும். அதனால் எங்கே போயிட்டு எங்கே வர்றதுன்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து பஸ் ஏறி கற்றுக்கிட்டிங்கன்னா, பஸ்ஸு ரூட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுக்குமே பயப்பட தேவையில்லை. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? நம்மள மாதிரி தான் இங்கே எல்லாருமே புதுசாக வந்துருப்பாங்க. யாருமே வந்து ஃபுல்லாக வந்து எல்லாருமே கற்றுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து புதுசாக வரவங்க யாரும் பயப்பட வேண்டியதில்லை. வந்தால் ஜாலியாக தான் இருக்கும். நானே ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. எப்படி எல்லாம் பஸ் ஏறுறானுங்க, எப்படி போகிறானுங்க, இப்போ எப்படி வர்றாங்க, பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 1 or 2 months 1 or 2 weeks கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எல்லா தடவையும் தனியாக போயிட்டு வந்தீங்கன்னா. இப்போ இதே தனியாக இல்லை எங்கேயுமே போகாமல் இருக்கீங்கன்னா ஒரு 1 or 2 months கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஃபார்முக்கு வந்துடுவீங்க எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கற்றுப்பீங்க. எல்லாமே நீங்களே பண்ணணுமா இருக்கும். இப்போ வந்து நீங்களே எல்லாத்தையும் கற்றுக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயே எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே எல்லா இடத்துக்கும் போக முடியும் கரெக்டாக.